ஹலோ எவ்ரிஒன். நீங்க டேலி இஆர்பி 9ல ஒரு கம்பெனியை எப்படி கிரியேட் பண்றதுன்றத கத்துக்கிட்டீங்களா? அடுத்ததா நம்பர் ஆஃப் கம்பெனிஸ்க்கு நாம அக்கவுண்டிங் பார்க்கும்பொழுது பர்டிகுலரா ஒரு கம்பெனியை எப்படி க்ளோஸ் பண்றது அண்ட் ஒரு கம்பெனியை எப்படி ஓபன் பண்றதுன்றத இந்த வீடியோல பார்ப்போம். ஸோ நாம் டேலி இஆர்பி 9 உடைய கிளாஸஸ் பார்த்துட்ருக்கோம். இந்த கிளாஸஸ் உடைய எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, போன கிளாஸில் டேலி இஆர்பி 9 உடைய இன்ட்ரடக்ஷன் அண்ட் ஒரு கம்பெனி எப்படி கிரியேட் பண்ணுறதுன்றத நம்ம பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் நாம் ஒரு கம்பெனி இங்கே கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம், சதீஷ் பிரைவேட் லிமிடெட். இந்த கம்பெனியை எப்படி க்ளோஸ் பண்ணுறது அண்ட் மறுபடியும் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்றத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ சைட்லேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜஸ்ட் ஷர்ட் கம்பெனி அப்படின்னு சொல்லி இருக்கு. இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறது மூலயமா இந்த கம்பெனின்றது க்ளோஸ் ஆகிடும். நீங்கள் எந்த கம்பெனிக்கு கரண்ட்டாக இருக்கிறீங்களோ அந்த கம்பெனி க்ளோஸ் ஆகிடும். இதில் சைடில் உங்களுக்கு ஷார்ட் கீஸ் இருக்குது. ஸோ டேலியில் ஷார்ட் கீஸை யூஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஷார்ட் கீயை நீங்கள் ஒர்க் பண்ணவே உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடும். இந்த ஷார்ட் கீயோடைய பேசிக் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், உங்களுக்கு ஒவ்வொரு நேமுக்கு நேராகவும் ஷார்ட் கீ கொடுத்துருப்பாங்க. அந்த ஷார்ட் கீ கீழே ஒரு கோடு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் அந்த ஷார்ட் கீயை ஆல்ட்டோட சேர்த்து ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இங்கே உங்களுக்கு பார்த்தா தெரியும், ஷர்ட் கம்பெனி பக்கத்தில் F1 அண்ட் கீழே ஒரு கோடு இருக்கு. ஸோ இதை நம்ம ஆல்ட்டோட சேர்த்து F1 ப்ரெஸ் பண்ணும்போது நம்ம கம்பெனின்றது ஷட் ஆயிடும், க்ளோஸ் ஆயிடும். இதுவே ஒரு ஷார்ட் கீ கீழே 2 கோடு இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா அப்போ நம்ம கண்ட்ரோலோட நம்ம அதை சேர்த்து ப்ரெஸ் பண்ணணும். அந்த ஷார்ட் கீயை கண்ட்ரோலோட சேர்த்து ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்றது அதோடைய மீனிங். சரிங்களா? ஸோ இதுதான் பேசிக்கான ஷார்ட் கீ டேலி இஆர்பி 9ல நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது. ஸோ நான் ஷர்ட் கம்பெனி ப்ரெஸ் பண்ணுறேன், அவ்வளோதான், கம்பெனி க்ளோஸ் ஆகிடுச்சு. இங்கே நேம் ஆஃப் கம்பெனியில் எந்த கம்பெனியுமே இல்லை. ஸோ திருப்பி நம்ம எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னா, செலக்ட் கம்பெனி கொடுக்குற மூலியமா அந்த கம்பெனியுடைய நேம்ஸ் லிஸ்ட் அவுட் ஆகும். சரிங்களா? ஸோ இப்போ சதீஷ் பிரைவேட் லிமிடெட் நம்ம இந்த கம்பெனி செலக்ட் பண்ணால் கம்பெனின்றது செலக்ட் ஆகிடும். இவ்வளவுதான். ஸோ அடுத்ததான் ஒரு கம்பெனி ஓப்பனில் இருக்கு, அடுத்து நம்ம ஒரு கம்பெனி கிரியேட் பண்ண முடியுமா அப்படின்னா நிச்சயமாக கிரியேட் பண்ண முடியும். சைடில் கம்பெனி இன்ஃபோ இருக்கு இல்லையா, ஆல்ட் F3 அதோடைய ஷார்ட் கீ. நான் மறுபடியும் சொல்கிறேன், ஒரு ஷார்ட் கீ கீழே ஒரு கோடு இருக்கு அப்படின்னா ஆல்ட்டோட சேர்த்து ப்ரெஸ் பண்ணணும். ஒரு ஷார்ட் கீ கீழே 2 கோடு இருக்கு அப்படின்னா கண்ட்ரோலோட சேர்த்து ப்ரெஸ் பண்ணணும். ஸோ இப்போ நான் கம்பெனி இன்ஃபோவில் போகிறேன். ஜஸ்ட் ஆல்ட்ரு கம்பெனி இன்ஃபோவில் போகும்போதே இங்கே கிரியேட் கம்பெனின்றது கேட்குது. ஸோ நான் ஒரு கம்பெனியில் இருக்கும்போதே அடுத்த கம்பெனி கிரியேட் பண்ணுறேன். உதாரணமாக இப்போ நான் இந்த கம்பெனிக்கு ரஹ்மான் ட்ரேடர்ஸ் அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணுறேன், வைக்கிறேன். சரிங்களா? ஓகே, நான் அடுத்தடுத்து என்ட்ரு தட்டி மற்ற டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணலாம். இல்லைனா நான் கண்ட்ரோல் ஏ கொடுக்குற மூலிமா ஸ்கிப் ஆகி நான் ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணியாச்சு. சரிங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 கம்பெனி இருக்குது, ரஹ்மான் ட்ரேடர்ஸ் அண்ட் சதீஷ் பிரைவேட் லிமிடெட். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 2 கம்பெனி இருக்குது. ஸோ இந்த 2 கம்பெனிக்கு மேலே ஹைலைட்டாக இருக்கக்கூடிய கம்பெனி தான் இப்போ கரண்ட்டில் ஓப்பனில் இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ ரஹ்மான் ட்ரேடர்ஸ்ன்றது இப்போ நம்ம கரண்ட்டில் ஓப்பனில் இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம நிறைய கம்பெனி இருக்கும் போது நான் இதில் ஒரு சில கம்பெனியை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, திருப்பி நீங்கள் ஷர்ட் கம்பெனி கொடுத்து நீங்கள் எந்த கம்பெனி, இப்போ ரஹ்மான் ட்ரேடர்ஸை நீங்கள் க்ளோஸ் பண்ணணும், சதீஷ் பிரைவேட் லிமிடெட்ல மட்டும் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அந்த ரஹ்மான் ட்ரேடர்ஸை நீங்கள் கிளிக் பண்ணுற மூலியமா அது போயிடும். ஸோ சதீஷ் பிரைவேட் லிமிடெட் மட்டும்தான் இங்கே இருக்கும். ஓகேங்களா? இவ்வளவுதான் ஒரு கம்பெனியை க்ளோஸ் பண்ணுறது, ஒரு கம்பெனி எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து ஒரு கம்பெனியோடைய டேட்டா எங்கே போய் சேவ் ஆகுது அப்படின்றத நம்ம பேசிக்காக அவசியம் தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? ஸோ ஒரு கம்பெனி நம்ம கிரியேட் பண்ணும் போதே, உதாரணமாக இப்போ நான் ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணுறேன். ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணும்போது இப்போ நான் அந்த கம்பெனிக்கு ரஹ்மான் ட்ரேடர்ஸ் அப்படின்னு சொல்லி நான் வைக்கிறேன். மேலே பார்த்தீங்கன்னா
அதோடைய அந்த கம்பெனி எங்கே போய் லொக்கேட் ஆகணும், எங்கே போய் அந்த கம்பெனியுடைய டேட்டா சேவ் ஆகணும் அப்படின்றது இருக்குது. ஸோ இதில் வந்து டிஃபால்ட்டாக சி யூசர் பப்ளிக் டேலி ERP9 டேட்டா அப்படின்றது இருக்குது. இதை நீங்கள் மாற்றணும்னா கூட மாற்றிக்கலாம். இப்போ எனக்கு டி உடைய ஃபோல்டரில் காலம் கொடுத்து ஸ்லாஷ் பண்ணி இப்போ டேலி அப்படின்ற ஃபோல்டரில் எனக்கு சேவ் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஜஸ்ட் அதை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு தட்டி நீங்கள் Ctrl+A கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான். அந்த நீங்கள் டி ஃபோல்டரில் டேலின்ற ஃபோல்டருக்குள்ளே நம்மளுக்கு இந்த டேட்டா வந்து சேவ் ஆகிடுச்சு. இதை நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் உங்கள் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுறீங்க, திஸ் பிசி. ஸோ டீன்ற ஃபோல்டர் நான் கொடுத்தேன். டீன்ற ஃபோல்டரில் டேலி, அப்போ டேலி ஃபோல்டர் உள்ள இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம ரஹ்மான் ட்ரேடர்ஸ் நம்ம ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணோம். அந்த கம்பெனியில் நம்ம ஃபைல் பண்ண எல்லா அக்கௌண்டிங்குடைய டேட்டாவும் இதுதான். சரிங்களா? இந்த டேட்டாவை நம்ம காப்பி பண்ணி வேறு சிஸ்டத்தில் டேலி ERP9 டேட்டாவில் நம்ம போட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த சிஸ்டமில் நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பேசிக்காக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, அடுத்து நம்ம வீடியோஸில் ஒரு லெட்ஜர் எப்படி கிரியேட் பண்ணுறது, அந்த லெட்ஜருடைய எக்ஸ்பிளனேஷனை நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.